வணக்கம் ஓவியா. தற்போது ஆடிப்பெருக்கை முன்னிட்டு திண்டுக்கல் மார்க்கெட்டில் பூக்கள் வரத்து இதன் காரணமாக அதிரடியாக உயர்ந்துள்ளது. திண்டுக்கல் சுற்றியுள்ள பகுதிகளில் பூக்கள் விவசாயமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வெள்ளோடு, சிறுநாய்க்கன்பட்டி, கலிங்கப்பட்டி, செம்பட்டி, நிலக்கோட்டை, ஆத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் பூக்களின் விவசாயம் நடைபெற்று வருகிறது. இங்கு விளைவிக்கப்படும் பூக்கள் தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களுக்கும் பல்வேறு வெளிநாடுகளுக்கும் தினந்தோறும் அனுப்பப்பட்டு வருகிறது. அதிகளவாக கேரளா, பாண்டிச்சேரி மற்றும் கர்நாடகாவுக்கு இங்கிருந்து பூக்கள் அனுப்பப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த சில வருடங்களாகவே போதுமான மழை இல்லாத காரணத்தால் தொடர்ந்து விவசாயம் பாதிக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் பூக்களுக்கு தொடர்ந்து மழை தேவைப்படுகிறது. கடந்த சில மாதங்களாக திண்டுக்கல் சுற்றுப்பகுதிகளில் போதுமான மழை இல்லாததால் தற்போது பூக்களின் விளைச்சல் குறைந்துள்ளது. சராசரியாக நாள் ஒன்றுக்கு 25 முதல் 30 டன் பூக்கள் விற்பனைக்கு வரும். ஆனால் தற்போது போதிய மழை இல்லாத காரணத்தினால் 5 முதல் 10 டன் பூக்கள் மட்டுமே விற்பனைக்கு வந்துள்ளது. குறிப்பாக மாலை கட்ட பயன்படுத்தக்கூடிய பூக்களான சம்மங்கி, ரோஜா, கோழிக்கொண்டை, செண்டுமல்லி உள்ளிட்ட பூக்களின் விலை கடந்த வாரத்தை விட இன்று 2 மடங்கு விலை உயர்ந்துள்ளது. கடந்த 10 தினங்களுக்கு முன்பு 1 கிலோ சம்மங்கி 50க்கு விற்பனையானது தற்போது 500 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேலும் அரளிப்பூ தற்போது 500 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த வாரத்தில் 30 ரூபாய்க்கு விற்பனையானது தற்போது பல்மடங்கு உயர்ந்துள்ளது. இதேபோல் தொடர்ந்து பன்னீர் ரோஸ் 250 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 100 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. மேலும் மல்லிகைப்பூ தற்போது 1000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தொடர்ந்து பூக்களின் விலை மாவட்டத்தில் உள்ள நிலக்கோட்டை மற்றும் திண்டுக்கல் பூச்சத்தையில் விலை உயர்வானது தொடர்ந்து கூடிக்கொண்டே செல்கிறது. தொடர்ந்து விலை உயர்வு இருக்கும் என கூறப்படுகிறது. முக்கிய காரணமாக கூறப்படுவது பூக்களின் விலை உயர்வுக்கு காரணம் விளைச்சல் குறைவு. அதேபோல் மக்களின் எதிர்பார்ப்பு அதிகமாக உள்ளது. அதேபோல் பண்டிகை காலம் என்பதால் பூக்களை வாங்குவதற்கு பொதுமக்கள் ஆர்வமாக உள்ளனர். இதன் காரணமாக தற்போது பூக்களின் விலை அதிக அளவு உயர்ந்துள்ளது. மேலும் பூக்களின் விலை உயரக்கூடும் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். ஓவியா.